ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. வணக்கமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், இனிமேல் உங்களுக்கு நடக்குமுங்க. நம்ம மகர ராசிக்காரங்க எப்பவுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்கங்க. இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை கூட தொலைச்சிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அதையெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க. உங்களோட சொந்த வாழ்க்கை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், உடனே ஓடி போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவங்க நம்ம மகர ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற அந்த கேள்வி எனக்கு புரியுதுங்க. எனக்கு தெளிவா புரியுதுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போகுதுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த நீண்ட கால திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான ஒரு உன்னதமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அப்புறம் இந்த பூர்வீக சொத்து விஷயமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கே வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை வேதனைகளுக்கும் விடுவு காலம் பிறக்க போகுதுங்க. உங்களோட உடல்நிலை இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா உங்க மனசை வாட்டிட்டு இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேருமுங்க. பாதியிலே தடைபட்டு நின்ன வேலைகள் எல்லாம் இனிமே ஒன்றன் பின் ஒன்றா கடகடன்னு நடக்க தொடங்க போகுதுங்க. முக்கியமா பண வரவு ரொம்பவே மேம்படுமுங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் பாருங்களேன். ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணுமுங்க. மற்றவங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் இப்ப நல்லா உயர போகுதுங்க. உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த தனித்திறமைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குமுங்க. வேலை மற்றும் வியாபாரத்துல ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வருமுங்க. தேவையில்லாத சில உறவுகள், அதாவது உங்களுக்கு தொந்தரவா இருந்தவங்க அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்கங்க. மன உறுதி அதிகரிக்குமுங்க. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியுமுங்க. பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்குமுங்க. ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமாகுமுங்க. இதனால நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் வருமுங்க. வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்குமுங்க. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு துணையா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒண்ணு விடாம நிறைவேற போகுதுங்க. முக்கியமா ஒரு விஷயம் கவனிங்க. உங்களை இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போன அது சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தாழ்த்தியே வருவாங்கங்க. உங்க வாழ்க்கை அவ்வளோ அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு வழி பிறக்கும் காலகட்டமா இருக்க போகுதுங்க. ஏன்னா மகரத்துல இப்போ 4 கிரகங்கள் சேருதுங்க. அதோட செவ்வாய் உச்சம் பெற போறாருங்க. இதனால சொத்து சேருமுங்க. அரசு பதவிகள் கிடைக்குமுங்க. கௌரவமான வேலைகள் தேடி வருமுங்க. புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து பூதாதித்ய யோகத்தை உருவாக்குறாருங்க.
சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவருங்க. செவ்வாய் அதை விட ரொம்ப முக்கியமானவருங்க. இவங்க 2 பேரும் 10ஆம் இடத்துல சேரும்போது உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு, குழந்தை பிறப்பு, காதல் கைகூடுறது, அப்புறம் குபேர சம்பந்துகள் போன்ற பெரிய யோகங்கள் எல்லாம் உண்டாக போகுதுங்க. மகர ராசிக்காரங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே இப்போ பலிக்க போகுதுங்க. உங்க ராசியில சூரியன் உதிக்கிறதுனால நீங்க மனசு வச்சா எந்த பிரச்சனையும் உங்களால சரி செய்ய முடியுமுங்க. ஆனா ஒரு விஷயமுங்க, மகர ராசியில சூரியன் இணைகிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சில சமயம் தோணலாமுங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு உடையவருங்க. அவர் உங்க உடம்புல உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துறப்போ நாம சொல்றத மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது நடக்காதுங்க. உண்மையை சொல்ல போனா முதல்ல நாம சொல்றத நாமளே கேட்கறது இல்லைங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேகம் மற்றும் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்குமுங்க. யாராவது ஏதாவது சொன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க தோணுமுங்க. ஆனா தயவு செஞ்சு அதையெல்லாம் அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. மகரத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்குற யோகம் எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நீங்க போக போறீங்க. ஆனா செவ்வாய் சில நேரங்கள்ல கோபத்தையும் ரவிடித்தனத்தையும் கொடுத்துடுமுங்க. வண்டியில போறப்ப யாராவது தெரியாம உரசிட்டா கூட சண்டைக்கு போகாம கொஞ்சம் பொறுமையா போங்க. ஏன்னா கை நீட்டிட்டா அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு தேவையில்லாத வம்பு வழக்கு வருமுங்க. அதனால டென்ஷன் ஆகாம ஜாக்கிரதையா இருக்கணுமுங்க. 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்க உடம்புல இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் வருமுங்க. வீட்டுல மனைவி கிட்ட அன்பா இருப்பீங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமுங்க. பர்சனல் லைஃப் ரொம்பவே சிறப்பா இருக்குமுங்க. ஆனா பொது வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமுங்க. போட்டி பொறாமைன்னு சண்டை போட்டுக்கிட்டு வேலையை விட்டுட்டு போயிடாதீங்க. எப்பவும் அமைதியா இருங்க. 6ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் உடம்புல இருக்கிறதுனால சிலருக்கு மூச்சிறைப்பு, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வரலாமுங்க. அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வையுங்க. ராகு பகவான் இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் வந்து சேருங்க. ஏதாவது டீலிங் கமிஷன், புரோக்கரேஜ் மூலமா நல்ல பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அதன் மூலமா பெரிய லாபம் கிடைக்குமுங்க. செவ்வாய் உச்சம் பெறதுனாலையும் 4 கிரகங்கள் ஒன்னா சேர்றதுனாலையும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அளவற்ற மகிழ்ச்சியும் கிடைக்குமுங்க. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. உங்களை உதறிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னேன்ல, அது கண்டிப்பா நடக்குமுங்க. மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு புதிய தொடக்கமா இருக்க போகுதுங்க. வேலைப்பளு அதிகமா இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்குமுங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு இருக்குமுங்க. புதிய வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையுமுங்க. வருமானம் நிலையாக இருக்குமுங்க. பணம் கைக்கு அதிகமா வருமுங்க. ஆனா சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லதுங்க. காதல்ல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு வருமுங்க. தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாயிடுமுங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனா பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்குமுங்க. வீட்டுல அமைதி நிலவுமுங்க. தேவையற்ற பயத்தை மனசுல இருந்து தூக்கி போட்டுடுங்க. அதுதான் உங்க முன்னேற்றத்துக்கு நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா எலும்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தினமும் காலையில நடைப்பயிற்சி அல்லது யோகா பண்றது உங்க உடம்புக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. தூக்கத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டுமுங்க. பரிகாரமா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிருமுங்க. உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயம் கிடைச்சே தீருமுங்க. உங்க வாழ்க்கை நிலை இப்ப ரொம்ப உறுதியாகவும் நல்லபடியாகவும் இருக்குதுங்க. உங்க கனவுகள் நனவாகுமுங்க. உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்ட சொந்தங்கள் இனி உங்களை தேடி வரும் காலகட்டமா இது இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுதுங்க. ஆனா நீங்க சில விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க. பின்னாடி நீங்க தான் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையை அது கொண்டு வந்து விட்டுருமுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேச பழகிக்கோங்க. பண விஷயத்துல திடீர் செலவுகளை குறைங்க. கடன் கொடுக்கறதோ அல்லது வாங்குறதோ இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாமுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. தூக்கம் ரொம்பவே முக்கியமுங்க. பழைய கசப்பான நினைவுகளை தோண்டி எடுக்காதீங்க. ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாமுங்க. முக்கியமா சோசியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இடத்துல தேவையில்லாத பதிவுகளை போடாதீங்க.
உணவு பழக்கத்துல ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது உங்களோட உடல்நிலைக்கு ரொம்பவும் முக்கியமுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்பவும் நெருங்கி பழகாதீங்க. எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறப்போ ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு போடுறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. யாருக்கும் லேசா வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. தேவையான இடத்துல இல்ல அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்காம இருக்க முடியுமுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வதா வரக்கூடியதுதாங்க நம்ம மகர ராசி. இதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு நட்பு ராசிகளா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் இவங்க எல்லாமே இருப்பாங்கங்க. நீங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. உங்களோட அழகான பேச்சாலேயே எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திர வித்த உங்களுக்கு நல்லா தெரியுமுங்க. உங்க குடும்பத்துக்காகவே மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிறவங்க நீங்கங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமுங்க. குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வங்க இருக்காங்கன்னு நம்பி மனதார வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குமுங்க, குலம் தலைக்குமுங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் விடிவு கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்க தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம் இருந்தாலே போதுமுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைன்னா கூட சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய ஒளிரச் செய்திடுமுங்க. இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்லைங்க. பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா? இல்லைங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு அமைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ போறீங்க. நல்லது நடக்க போகுதுங்க. நல்லது மட்டும்தான் இனி உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.